மை டியர் கௌதம் மீடியா செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் பா. 10th 11th 12th கிரேஸ் மார்க்ஸ் இருக்கா இல்லையா, அது என்ன நியூஸ்னு சொல்லி பார்த்தலாம். அண்ட் உங்களுக்கு பேப்பர் கரெக்ஷன் எப்படி பண்ண போகிறாங்க, ரெண்டாவது விஷயமா அதை பார்க்கலாம். மூணாவது விஷயமா உங்கள் ரிசல்ட் எப்படி வரப்போகுது அண்ட் உங்களுக்கு மார்க்ஸ் எப்படி வரப்போகுதுன்னு சொல்லி ஃபுல்லாக பார்த்தலாம். ஓகேவா? ஸோ தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் ரெக்கமெண்டேஷன் ரொம்ப டவுனாக இருக்குது. ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் மட்டும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. உங்கள் எந்த டவுட்ஸ் இருந்தாலும் சரி மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக தட்டி விடுங்க. ஓகேங்களா? ஓகேப்பா, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. அப்படியே வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிங்கப்பா, டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 10th 11th 12th 11th பொறுத்த வரைக்கும் பப்ளிக் எக்ஸாம் கிடையாது. 10th 12th பொறுத்த வரைக்கும் 12th பொறுத்த வரைக்கும் ஒரு 4 எக்ஸாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். 10th பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸாம் தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு. அடுத்த எக்ஸாம் நடக்க போகுது இங்கிலீஷ். ஸோ கிரேஸ் மார்க்ஸ்னால் என்ன, போனஸ் மார்க்ஸ்னால் என்ன, இது வரைக்கும் வந்திருக்கா இல்லையா நடந்த போது எக்ஸாமில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த ஒரு கொஸ்டின்ஸும் வந்த மாதிரி தெரியல. அன்அஃபீஷியலாக நிறைய நியூஸ் வந்திருக்கு. பட் அது அஃபீஷியல் நியூஸ் எப்போ உங்களுக்கு வரும் என்று கேட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த வாரத்தில் வரும். இல்லைன்னா உங்களுக்கு எக்ஸாம் 12th எக்ஸாம் முடிஞ்சக்கப்புறம் உங்களுக்கு 12th வரும். அதே மாதிரி 12th எக்ஸாம் முடிஞ்ச கையோட பார்த்தீங்கன்னா 10th எத்தனை எக்ஸாம் முடிஞ்சிருக்கோ அந்த எக்ஸாமில் கிரேஸ் மார்க்ஸ் இருக்கிறேன்னு சொல்லி அஃபீஷியலாக அவங்களே ரிலீஸ் பண்ணுவாங்க. அது ரிலீஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு அஃபீஷியலாக சொல்கிறேன். இப்போதைக்கு எந்த ஒரு அன்அஃபீஷியல் நியூஸ் தான் இருக்கே தவிர அஃபீஷியல் நியூஸ் எதுவுமே இல்லை. ஸோ அன்அஃபீஷியல் நியூஸ் நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. நான் சொன்னால் நீங்களும் குழம்பிடுவீங்க. அப்போ நான் சொல்லி அது கிடைக்காம போய் தான் வருத்தமாக போயிடும். இப்போதைக்கு கிரேஸ் மார்க்ஸ் நியூஸ் இதுதான்ப்பா. அதே மாதிரி பேப்பர் கரெக்ஷன் எப்படி பண்ணுவாங்க ப்ரோ, அதே மாதிரி எப்போ பண்ணுவாங்க, எப்போ ரிசல்ட் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேப்பர் கரெக்ஷன் இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் திருத்துவாங்க. ஃபாஸ்ட்டாக திருத்தினா என்ன நடக்கும் உங்களுக்கு, ஏன்னா பேப்பர் கரெக்ஷன் ரொம்ப நிறையா இருக்கும். ஏன்னா எலெக்ஷன் வரப்போது சீக்கிரமாக பேப்பர் கரெக்ஷன் முடிச்சா மட்டும்தான் அடுத்த எலெக்ஷன் டியூட்டியை பார்க்கணும். ஏன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கூலும் பார்த்தீங்கன்னா 9th வரையுமே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸை April 2க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா April 2nd வீக்குள்ளேயே முடிக்க சொல்லியிருக்காங்க. எப்போயுமே April end ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா April 2nd வீக்குள்ளே எல்லா எக்ஸாம்ஸையும் முடிக்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா எல்லா ஸ்கூல்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலெக்ஷன் டியூட்டிக்கோசம் பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸாக மாறப்போகுது. ஏன்னா எலெக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே நடக்கும், ஸ்கூல்ஸ் அங்கே அதான் பார்த்தீங்கன்னா பூத்தாக மாற்றி அங்கே தான் நடத்துவாங்க. எலெக்ஷன்ஸ் ஃபுல்லாமே எல்லாம் உங்களுக்கு நடத்துவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேகமாக எக்ஸாம்ஸை முடிப்பாங்க. வேகமாக எக்ஸாம் முடிச்சா உங்களுக்கு பேப்பர் கரெக்ஷனும் ரொம்ப ஸ்பீடாக நடக்கும். பேப்பர் கரெக்ஷன் பண்ணுற எல்லாருமே டீச்சர்ஸ் தான். ஏன்னா அவங்களுக்கும் மாதிரி தான் அடுத்தடுத்து எலெக்ஷன் டியூட்டி எல்லாமே இல்லை போடுவாங்க. உங்களுக்கு எல்லாமே அந்த மாதிரி போடுவாங்க. அப்படி போடுறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு பேப்பர் கரெக்ஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். அப்படி நடந்தால் உங்களுக்கு மார்க்ஸ் கொஞ்சம் அதிகமாக வரும்ப்பா. ஸோ நீங்கள் கண்டிப்பாக மேக்ஸிமம் எல்லாருமே பாஸ் ஆயிடுவீங்க. பாஸ் ஆகிற அளவுக்கு எழுதியிருந்தால் கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, ஓரளவுக்கு நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு பாஸ் பண்ணுற அளவுக்கு முயற்சி பண்ணி எல்லா பேஜையும் ஃபில்அப் பண்ணி ஏதோ ஒன்று அதுக்கு ரிலேட்டடாக அந்த கொஸ்டின் நான் சயின்ஸ் சப்ஜெக்டாக சயின்ஸுக்கு ரிலேட்டடாக அந்த கொஸ்டின் பேப்பர்லாம் தூக்கி எழுதி வச்சு ஏதோ ஒன்று பண்ணி வச்சிங்கன்னா ஃபெயில் ஆகிற பட்சத்தில் பாஸ் பண்ண வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணிவிட பார்ப்பாங்க. சப்போஸ் ஒன்றுமே எழுதினா அவங்களாலே ஒன்றும் பண்ண முடியாது. மேக்ஸிமம் அவங்க பாஸ் பண்ண தான் பார்ப்பாங்க. அதே மாதிரி சென்டம்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சென்டம்ஸ் பார்த்தீங்கன்னா போட்டுருவாங்கப்பா. அது நம்ம சென்டம் கொஸ்டின் பேப்பராக இருந்தால் அது 2 பேர் திருத்துவாங்க. ஓகேவா? திருத்தி சென்டம் வந்தால் கண்டிப்பாக சென்டம் போட்டுருவாங்க. எப்படிலாம் சென்டம் பேப்பர் வேணால் எப்படி மார்க்கை குறைக்கலாம், ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நல்லா பார்ப்பாங்க. கழுகு மாதிரி பார்ப்பாங்க. மேக்ஸிமம் 4 டிஸ்டாக இருந்தால் மார்க் போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒரு ஸ்ட்ரிக்டாக இருந்தால் சென்டம் வந்துருச்சா, ஓகே இதை மிஸ்டேக் பண்ணிக்கலாம் இல்லையான்னு பார்ப்பாங்க. எல்லாம் பார்த்துட்டு கண்டுபிடிக்க மார்க் குறைக்க பார்ப்பாங்க. சப்போஸ் குறைக்க முடியலனா கண்டிப்பாக சென்டம்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இதுதான் ப்ராசஸ்ப்பா. இப்போதைக்கு நமக்கு கிடைச்ச தகவல் இதுதான். கண்டிப்பாக யாரும் பயப்படாதீங்க. ரிசல்ட் எப்போ வரும் என்று கேட்டிங்கன்னா ரிசல்ட்னா சொல்லவே இல்லை. நீங்கள் எலெக்ஷனே எப்போன்னு சொல்லலை. கண்டிப்பாக உங்களுக்கு எலெக்ஷன்லாம் சொன்னதுக்கப்புறம் அதெல்லாம் எப்போ முடியுதோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரிசல்ட் வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டே வரும்னு நினைக்கிறேன். எப்படின்னு தெரியல. உங்களுக்கு ரிசல்ட் வரும்போது இதே ஆட்சியே இருக்கா இல்லை வேறு ஆட்சி மாறுதான்னு சொல்லி பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் அப்படியே எழுதுங்க. 10th 11th 12th வரைக்கும் பொறுத்த வரைக்கும் எல்லா வீடியோக்கும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணி தான் இருக்கும். பட் என்னன்னு தெரியல, வியூஸ் போக மாட்டேது, சுத்தமாக போக மாட்டேது. சேனல் ஃபுல்லாக ரெக்கமெண்டேஷன் டவுன் ஆயிடுச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். 10th இங்கிலீஷுக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு மார்னிங் ஷார்ப்பாக Sunday 4:30 நான் 5 மணிக்கு வீடியோ போட்டுருவோம்ப்பா. யாரெல்லாம் ரெடியாக இருக்கீங்க அந்த வீடியோக்கு மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. நாளைக்கு மார்னிங் ஷார்ப்பாக ஸோ லாஸ்ட் மினிட்ல ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ண போகிறேன். ரெடியாக இருங்க. அதே மாதிரி 12th பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ் மேக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் வீடியோவும் போடுறேன். ஸோ ரெடியாக இருங்க. 11th பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான் எல்லா வீடியோவும் போடுறேன். செக் பண்ணி பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், நல்லபடியாக படிங்க. விஷ் யூ தி வெரி ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாலியாக இருங்க. ஓகேவா? ரொம்ப பயந்துட்டு ரொம்ப டவுனெலாம் இருக்காதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மோட்டிவேட் பண்ண நான் இருக்கேன். டோன்ட் வரி அபவுட் இட், கௌதம் நான் இருக்கேன். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட்ப்பா. உங்களுக்கு வேறு டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் ரெட் கலர் ஹார்ட்டை ஒன்று கமெண்ட் பண்ணிவிட்டு போயிருங்க. ஓகேங்களா? ஓகே சின்ன குட்டீஸ், தட்ஸ் இட் நினைக்கிறப்பா. வீடியோ எதாவது எண்ட் பண்ணிக்கலாம். பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.